இந்த கூட்டத்தின் மூலமாக பலனடைவது யாரு? விஜய். இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த கட்சி பலனடைகிறது தமிழக வெற்றி கழகம். அப்ப இவர்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக திரட்டப்பட்ட இந்த கூட்டத்தின் வாக்குகள் மூலமாக வாக்குகளை பெற்று அதிகாரத்தை நுகர்வது என்றால் பொறுப்பு இவர்களுக்கு. அந்த கூட்டத்தில் பெரிய இழப்பு ஏற்பட்டு தன்னுடைய தொண்டர்களே இவ்வளவு நெருக்கடிக்கு இரையாகி உயிர் பிரிந்து இருக்கிறது என்றால் பொறுப்பிலிருந்து தப்பித்து ஓடி ஒரு ஒரு தலைமறைவாகிறார் என்றால் அவர் எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும் விஜய்? ஆகவே விஜய் நம்ம இதுல இந்த குற்ற சம்பவங்களுக்கு 41 உயிர்களை பறிபோனதற்கு துணையாக இருந்த காரணமாக இருந்த இந்த சூழ்ச்சி சதியை பின்னி இந்த மனித உயிர்களின் வழியாக தன் ஆதாயத்திற்காக இப்படி விதிகளை மீறி கட்டுப்பாட்டை மீறி யாருடைய ஆலோசனைகளையும் அறிவுறுத்தலையும் ஏற்காமல் சிறுபிள்ளைத்தனமாக இந்த விஜய் மூலமா பல உயிர்கள் பறிபோயிருக்கு. ஆகவே இதுல விஜய் பொறுப்பேற்று விஜய் முதல்ல ஒரு வழக்கு பதிவு செய்து குற்றவாளியா உடனடியா கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு நான் முதல்ல தனியரசு தான் நம்ம இதை தொடர்ந்து வலியுறுத்தி அரசுக்கு, மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு, காவல்துறைக்கு நம்ம தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். இப்போ நாளைக்கு கூட நாங்கள் கரூர்ல ஆர்ப்பாட்டத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகம் இதுவரை இந்தியாவில் நீங்க ஏற்கனவே நெறியாளர் கேட்ட மாதிரி இந்தியாவில் அல்லது உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தி இந்த அரசியல் கட்சியினுடைய பதிவை ரத்து செய்யணும் தேர்தல் ஆணையம். அப்ப இந்த இந்த ஒட்டுமொத்த விஜய் அல்லது விஜயனுடைய இந்த நிர்வாகிகளின் மீது வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைது செய்யணும். அதே மாதிரி இந்த அலுவலகத்தை முதல்ல இப்ப அந்த கட்சியினுடைய அலுவலகத்தை முதல்ல சீல் வைக்கணும். அதாவது அதை பறிமுதல் செய்யும்.